இஸ்லாம் அவருடைய கடவுள், வணங்குகின்ற நாயன், வணங்கப்படக்கூடிய இலாஹ் ஒரே ஒருவன் தான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அல்லாஹ் என்பவன், அஹதுன், ஒரே ஒருவன். அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான். அது யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த கொள்கைகளை, பிரிவுகளை, முரண்பாடுகளை, இயக்கங்களை பேசுகின்ற எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ் ஒன்றுக்கு மேல் இல்லை என்பதை ஒருமிக்க அப்படியே உடன்பட்டிருக்கிறார்கள். யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில், அல்லாஹ்வுடைய சக்திகளில், அல்லாஹ்வுடைய பண்புகளில் யாருக்கும் பிரித்து கொடுக்கின்ற அதிகாரம் இல்லை. அப்ப அல்லாஹ் ஒருத்தனாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுவதுதான் மார்க்கம் என்றிருந்தால், எப்படி மார்க்கத்துக்குள்ளே பிரிவினைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யஅதீஹி பாத்திலுன். இந்த அல் குர்ஆனை நீங்கள் பாருங்கள், இந்த அல் குர்ஆனில் பாத்திலுக்கு இடமில்லை. மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி. குர்ஆன்ல நீங்க முன்னுக்கு பெரட்டுங்க, பின்பக்கத்தால பாருங்க, எப்படி பெரட்டினாலும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு அணுவளவேனும் பாத்தில் கிடையாது, முரண்பாடு கிடையாது. முன்னுக்கு பின் மாற்றி சொல்லப்பட்ட சட்டங்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தில் முரண்பாடு இருந்தால் சொல்லலாம், இந்த வசனம் எனக்கு சார்பா இருக்குது, இந்த வசனம் இந்த கொள்கைக்கு சார்பா இருக்குது, இந்த வசனத்தை வச்சு நாங்க அமல் செய்றோம். எப்படி ரெண்டாச்சு? அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று, அல்லாஹ்வும் ஒருவன். இப்படி இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து ஒரே ஒரு சமுதாயம் இரண்டாக, மூன்றாக, நான்காக எப்படி பிளவுபட முடியும்? சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. இதை யோசிக்க கூடாதா? அல்லாஹ் சொல்லுகிறான், தன்சீலுன் மினல் ஹக்கீம். ஞானமிக்க வென்று வந்த வேதத்தில் குளறுபடி இருக்குமா? முரண்பாடு இருக்குமா? அதுல ரெண்டு கருத்து இருக்குமா? அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று, அதை தந்த நாயனும் ஒன்று. சகோதரர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். மனிதர்களே, எங்களை தான் கூப்பிடுறான். இப்ப நீங்க யோசிங்க, என்னை அல்லாஹ் அழைக்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். மனிதா, நீ வேதத்தை சிந்திக்க வேண்டாமா? ஆய்வு செய்ய வேண்டாமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து, அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தர்ட்ட இருந்து இந்த வேதம் வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இதுல நிறைய முரண்பாடு இருக்கும், நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கும், காலத்தால் மாற்றப்பட்டிருக்கும், அறிவியலால் தோற்கடிக்கப்பட்டிருக்கும், விஞ்ஞானத்தால் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கும். அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததாலான இத்தனை வருடம் தாண்டியும் ஒரு பிழை இல்லை, ஒரு முரண்பாடு இல்லை. நான் யோசிங்க மக்களே. அப்ப அல்லாஹ் இந்த வேதத்தில் பிழை இல்லை என்றான், முரண்பாடு இல்லை என்கிறான், கருத்து மோதல் இல்லை என்கிறான், இரண்டு கருத்துக்கு ஒப்பான வார்த்தைகள் இல்லை. அப்படி என்றால் ஒரு சமுதாயம் எப்படி அல் குர்ஆனை வைத்து இரண்டாக பிளவுபட முடியும்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன். நாங்கள் அல் குர்ஆனை இலகுபடுத்தி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர். புத்தி உள்ளவர்கள், சிந்திக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா? எப்படி அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து ஒரு சமுதாயம் இரண்டு மூன்று துண்டுகளாக ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக முடியும்? குர்ஆனை வச்சு சண்டை பிடிக்கிறாங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து சண்டை பிடிக்கக்கூடிய உலமாக்கள் இல்லையா? இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹாதா, அல்லாஹ் சொல்ற இந்த வேதம் இருக்கிறதே, ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு நேரான வழியை காட்டும்.
அது காற்ற வழி முரண்பாடு இல்லை அப்படின்னா வேதமா இருக்கலாது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் முரண்பாடு இருந்தால் அது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை. முரண்பாடு இல்லாத நேரான வழியை காட்டும் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். சத்தியமானது எது, அசத்தியமானது எது, ஹராம் எது, ஹலால் எது என்பதை தெளிவாக காட்டுவதுதான் அல்லாஹ்வுடைய வேதம். சகோதரர்களே, அப்படியே குர்ஆன்ல மாற்றம் இல்லை, கருத்து முரண்பாடு இல்லை. குர்ஆனை வச்சு சமுதாயம் இரண்டாக பிளவுபட முடியாது. அடுத்தது அல் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், சொல்லும் செயலும் அங்கீகாரமும். இதை வைத்து பிளவுபட முடியுமா? இதிலாவது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுக்கு மாற்றமாக ஏதாவது பேசியிருப்பாங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக்க திக்ர. நபியே, உங்களுக்கு இந்த திக்ரை, இந்த சிந்தனையை, இந்த அல் குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம். யாரு? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கினான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியை குறித்து சொல்லப்படுகிறது. லிதுபையின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம். எந்த வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கினானோ அந்த வேதத்தை விளங்கப்படுத்துவதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்கினான். நல்லா கவனிங்க, அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இறக்கி வைத்த அல் குர்ஆனை லிதுபையின லின்னாஸ், மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு, தெளிவுபடுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் இந்த அல் குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார்கள். ஹதீஸ்ல முரண்பாடு வரமாட்டாது, பிளவுகள் வரமாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஜம் இப்படி பேசுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா. இந்த நபி இருக்கிறாரே, அவர் நினைத்ததை பேச மாட்டார். இல்லா வஹ்யு யூஹா. அவருக்கு எது அல்லாஹ்விடமிருந்து வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ, எது அல்லாஹ்வுடைய வஹியாக சொல்லப்படுகிறதோ அதைத்தான் இந்த நபி பேசுவார். இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலாவுடைய தெளிவான வார்த்தை. நபிக்கு நினைச்சதை பேசலாது. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கலாம், மார்க்கம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவராக இட்டுக்கட்டி ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கண்டிக்கிறான், நபியே நீர் மாத்திரம் வலவு தக்கவல அலைனா பஅலல் அகாவில். இந்த மார்க்கத்தில் நீயா நினைச்சு எதையாவது இட்டு கட்டினால் உன்னுடைய குதிகால் நரம்பை நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு சொன்னா அவர் தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அந்த அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் வழங்கவில்லை. அவருடைய பெரிய தந்தைக்கு பிரார்த்தனை செய்தார்களே, அல்லாஹ் அந்த இடத்திலே திருத்தி கொடுத்தான். முஷ்ரிக்குகளுக்கு நபியே நீ பிரார்த்தனை செய்ய முடியாது. உஹது யுத்தம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கன்னத்திலே இரத்த காயத்தோடு பல் உடைக்கப்பட்டு மயங்கி விழுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணை விழித்து சொன்னார்கள், கைஃப துஃப்லிஹுல் கௌம், இந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? அல்லாஹ் திருத்துறான், நபியே ஒரு சமுதாயம் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. கதுசமி அல்லாஹ் என்று ஓதுறோமே, அந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுகன் நபி, நபியே லிம துகர்ரிம மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்ல் அஸ்வாஜிக். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போய் தேனை அருந்திவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா நாய்க்கு அது பிடிக்கவில்லை. ஆயிஷா சொல்றாங்க, யார சூழல்லா, உங்களோட வாயில இருந்து ஒரு கெட்ட வாசை, ஒரு வாடை வருகிறதே. அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டது தேன். சொல்ற வார்த்தையை பாருங்க, இன்றிலிருந்து நான் எனக்கு தேனை ஹராமாக்குகிறேன். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர். சமுதாயத்தை கிடையாது, தனக்குத்தானே ஹராமாக்கினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுகன் நபி, நபியே லிம துஹர்ரிம, நீ எப்படி ஹராமாக்குவாய் மா அஹல்லல்லாஹு லக,
அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீர் எப்படி ஹராமாக்குவாய்? லிதப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக், உன்னுடைய மனைவிமாருடைய பொருத்தம், அன்பு, விருப்பம் கிடைக்கணும் என்று அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க முடியாது. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய ஒரு ஸ்பெஷல், ஒரு தூய்மை, மார்க்கத்தினுடைய சிறப்பியல்பு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் எந்த குறையுமே கிடையாது. எதை ஏண்ட பிரச்சனை வரணும் வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல விட்டுட்டு போய்த்தாங்க, அல்லாஹ் எதையாவது விட்டு விட்டான், ஏதோ குறை இருக்கிறது, உலமாக்கள் அல்லது ஆலிம்கள் படித்தவர்கள் இந்த குறையை தீர்ப்பதற்காக சில விஷயங்களை மார்க்கத்திலே உருவாக்க முடியுமா என்றால் அது முடியாது என்ற அளவுக்கு இஸ்லாம் ஒரு பொருத்தத்தை, ஒரு இடைவெளியை நிரப்புகின்ற விதமாக சொல்லுகிறது. ஒரு யூதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வருகிறார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய வேத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை நான் படித்திருக்கிறேன். அதே போல ஒரு வசனம் எங்களுடைய வேத புத்தகத்திலே இருந்திருந்தால் அன்றே நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடுவோம். அப்படி ஒரு வசனம் இருக்கின்ற ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அவர் கேட்கிறார், இந்த வசனம் சூரத்துல் மாயிதா, சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய ஒரு வசனம், 3வது வசனம், அல் யௌம், இது அரஃபாவுடைய தினத்திலே வைத்து இறக்கப்பட்டது. இன்றைய தினம் அக்மல்து லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எங்களுடைய அருட்கொடைகளை நாங்கள் நிரப்பமாக தந்துவிட்டோம். வரலீது லக்கும் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மார்க்கத்தில் எந்த குறைபாடும் இல்லை. அக்மல்து லக்கும் என்றால் சம்பூரணமாகிவிட்டது. ஏதாவது ஒன்று நுழைச்சிங்க இருக்கிறது வெளியே வைத்திரும், ஏதாவது ஒன்று இல்லைன்னு பார்க்குறீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குறை காண்பீர்கள். மார்க்கமும் பூரணமாக இருக்கிறது, ஹதீஸும் தெளிவாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதமும் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவும் ஒருவனாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்பட்டால் அது எந்த அடிப்படையில் வருகிறது? எப்படி பிரச்சனை வருகிறது? ஒருத்தர் ஹலால் என்றாரு, அதையே இன்னொருத்தர் ஹராம் என்றாரு. ஒருத்தர் இங்க கட்டுங்க என்றாரு, அடுத்தவர் அப்படி இல்லை மாத்தி சொல்றாரு. ஒருத்தர் ஒரு கல்யாணத்தை இப்படி முடிச்சு வைங்கன்றாரு, இன்னொருத்தர் அப்படி இல்லப்பா இதுக்கு மாத்தமா செய்யறாரு. பிரச்சனை வருகிறதா இல்லையா? சிக்கல் வருகிறதா இல்லையா? இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அவருடைய சஹாபாக்கள் என்று பாடம் படிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரம், அவர்கள் அப்படியே மரணித்து விட்ட அந்த தருவாய், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக விருப்பு கொண்டு அவரை நேசித்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் மரணிக்கல, எப்படி அவர் மரணித்திருக்கிறாரு, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்துக்கு சொந்தமான மனிதர், வாளை எடுக்கிறாரு. எடுத்து யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டதாக சொல்லுகிறீர்களோ உங்களுடைய கழுத்தை வெட்டுவேன். கவலையில பேசுறாரு. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிலர் ரசூலுல்லாஹ் மரணிக்கலப்பா, கொஞ்சம் மௌத்தா இருக்காரு, இன்னும் கொஞ்சத்தில் எழும்பிடுவாரு, அது நபிமார்கள் அப்படி வரும் என்று சில சஹாபாக்கள். கருத்து முரண்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், மரணித்து விட்டாரா இல்லையா என்று சஹாபிய சமுதாயம் ரெண்டா நிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது. அவர் அந்த இடத்துக்கு வாராரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், திபுத ஹய்யன் வ மையிதா. புகாரில 3667 செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போதும் மனமாக இருந்தார்,
மரணித்திருக்கின்ற நிலைமையிலும் மனமாக இருக்கிறார். முதலாவது ஒரு செய்தியை வைக்கிறார். இரண்டாவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை சொல்கிறார், ஒரு ஹதீஸை. மன் கான யஅபுது முஹம்மத், யார் முகம்மதை கடவுளாக எடுத்து வணங்குகிறீர்களோ ஃபஇன்னஹு கத் மாத், அவர் மரணித்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிக்மத்தை பாருங்க, ஞானத்தை பாருங்க. மன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அந்த அல்லாஹ் தான் மரணிக்காத நித்திய ஜீவன், என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவர். ஒரு அப்படியே குர்ஆன் வசன ஹதீஸில் அடுக்கிறாரு. இன்னொரு சில ஆல இம்ரான்ல வரக்கூடிய 144வது வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள். ஒமா கான முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய ரசூலே தவிர வேறு யாரும் இல்லை. கது கலத் மின் கபிலிகி, அவருக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் தோன்றி மரணித்து விட்டார்கள். ஃபஇன்னஹு, அவரும் மரணித்து விட்டார் என்று அந்த அல் குர்ஆனிய வசனத்தை ஓதுகின்ற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே இருந்து வாள் விழுகிறது. அப்படியே அந்த செய்திக்கு கட்டுப்படுகிறார். வாளை எடுத்து வெட்டுவதற்கு தயாராக இருந்த நிலையில் ஒரு அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகின்ற நேரம் அதற்கு சரணடைந்தார். இதுதான் அவர்களுடைய ஒற்றுமை. பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை மரணித்தார்கள், புதன்கிழமை தான் அடக்கம் செய்தார்கள். சாதாரணமாக ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் அடுத்த நிமிடமே எப்பொழுது அடக்குவது என்று பேசிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா மரணித்ததிலே கருத்து முரண்பாடு இருந்தால் மரணித்து விட்டார்கள், இல்லை எழுந்து விடுவார்கள், உண்மையில் மரணித்து விட்டார்கள். அதனால் திங்கட்கிழமை மரணித்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்னான மேனி புதன்கிழமை தான் அடக்கப்பட்டது. அந்த சமுதாயம் எப்படி ஒன்று பெற்றது, எப்படி ஒற்றுமைப்பட்டார்கள் என்றால், ஒரு அல் குர்ஆனிய வசனம் ஓதுகின்ற நேரத்திலே அப்படியே சரணடைந்தார்கள். அடுத்ததாக இன்னக மையித்துன் வ இன்னகும் மையித்தூன், இது குர்ஆன்ல வர வசனம். நபியே, நீர் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், எல்லோருக்கும் மரணம் உண்மை என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுற நேரம் அப்படியே சரணடைந்தார்கள். அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்த பின்னால் யார் ஆட்சிக்கு வாரது? ரோம் நாடு, பாரசீக நாடு, பெரும் பெரும் வல்லரசுகளை உள்ளடக்கிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அதிபதியை, ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற அந்த சர்ச்சை அடுத்ததாக கிளம்புகிறது. மதீனா வாசிகள் நாங்கள் தான், எங்களில் தான் ஜனாதிபதி வர வேண்டும். மக்கா வாசிகள் நாங்கள் தான் தியாகம் செய்து ஊரை விட்டு நாட்டை விட்டு பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்தவர்கள், எங்களுக்குத்தான் இந்த பதவி வேண்டும். இரண்டாக பிரிகிறது, சர்ச்சை நடக்கிறது. அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு தீர்வை சொல்லி இருக்கிறார்களா பார்ப்போம். யாரு ஆட்சிக்கு பொருத்தமானவர்? முஹாஜிர்கள் என்றும் வேண்டாம், அன்சாரிகள் என்று பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொன்னார்களோ அவரை நியமிப்போம். ஒரு சஹாபி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி 7-8 நாட்கள் கடுமையான மரணத்தினுடைய பிடியிலே இருக்கின்ற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் தொழுகைக்கு இமாமாக நியமித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நாட்களில் யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. யாரும் வந்துடாதீங்க, நோயினுடைய சில நோய்களை விசாரித்தால் சந்தோஷம் கிடைக்கும். சில நோயாளிகளை பார்த்தாலே என்ன, அந்த நோயாளி நினைப்பார் யாரும் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய இறுதி நாட்களில் யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்கவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள், தொழுகைக்கு அவரை முன்னிறுத்தினார்கள். இந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் முற்படுத்தினார்கள். எனவே அவருக்கு ஆட்சியை வழங்குவோம் என்று சொன்ன நேரத்தில் அனைவரும் ஒன்றுபட்டார்கள். பிரச்சனை கிடையாது, கருத்து முரண்பாடு கிடையாது. ஒரு விடயத்திலே 2 கருத்துக்கள் வந்தால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்,
அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி இருக்கிறார்கள், அந்த கருத்திலே ஒரு சமுதாயம் ஒன்றுபடுமாக இருந்தால் அதுதான் உண்மையான ஒற்றுமை, அதுதான் உண்மையான சமுதாய ஒற்றுமை. சகோதரர்களே, அல் குர்ஆன் அதைத்தான் செய்தது. ஊரில் உள்ள மொத்த பேர் ஒரு கருத்தை சொல்லுங்க, பரவாயில்ல, ஒரு மனிதர் மாத்திரம் தனியே நின்று அது பிழை, இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது, இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. ஊரே சொன்னாலும், பள்ளிவாசல் சொன்னாலும், மௌலைமார் சொன்னாலும், ஜம்மியத்துல் உலமா சொன்னாலும், பெரிய பள்ளி தான் சொன்னாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே தீர்ப்பு சொல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இதா கலல்லாஹு அம்ரன் வரசூலுகு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விடயத்தை தீர்மானித்து விட்டால் அதிலே சொந்த அபிப்பிராயம் கொண்டு சட்டத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அதனால தான் பிரிவு வருகிறது, அதனால தான் ரெண்டு பிரச்சனை வருகிறது, இதனால தான் மார்க்கத்துக்குள்ள சிக்கல் வருகிறது. ஒரு பிரச்சனை வருது வைங்க, என்ன செய்யணும்? ஒரு முஃமின், ஒரு ஈமானை சுமந்த ஒரு முஸ்லிம், இதை செய்யறியப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்காங்களா, இதை செய்யறியே அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, பிரச்சனைக்கு முடிவு வருமா இல்லையா? பிரச்சனைக்கு முடிவு வருமா இல்லையா? பெரியார்கள் செய்தார்கள், அதிகமாக